அவரோடு கூட என்ன வார்த்தை மூலமா இருக்கீங்க ஏசப்பான்னு சொல்லி அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். அன்பின் பரலோக தகப்பனே, கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க வைத்தீங்க, ஜெபிக்க வைத்தீங்க. அப்பா, உமக்காய் நின்ற மனிதரை குறித்து பார்க்க வைத்திருக்கிறீங்க. இப்போ கூட உங்க வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட பேசும்படியாய், இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த மனுஷங்களுடைய வார்த்தை கேட்பதற்கோ இந்த இடத்துல நாங்க வரலப்பா. இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் இந்த இடத்துல ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்க கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வெறுமையாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு கையில பைபிள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியத்த மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். மத்தேயு 13வது அதிகாரத்துல நிறைய உவமைகள் சொல்லப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்த அநேக உவமைகள் மத்தேயு 13ல இதுல வந்து 45, 46ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியும் பரலோக ராஜ்யத்தை குறித்த அநேக உவமைகள் இந்த அதிகாரத்துல நிறைய இடங்களை நம்ம வாசிச்சிருப்போம். ஆண்டவர் நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்திருப்பாங்க. இதுல சொல்லப்பட்டபடி ஒரு வியாபாரி எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்க, பரலோக ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா, நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்குது. அப்ப அந்த வியாபாரி என்ன பண்ணுவாரா, ஒரு விலை உயர்ந்த ஒரே ஒரு முத்தை பாக்குறாரு அப்படின்னா, அந்த ஒரே ஒரு முத்தை அவர் பெற்றுக்கொள்ளுவதற்கு அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே குடுத்து வித்து அந்த ஒரே ஒரு விலை உயர்ந்த முத்தை அவர் பெற்றுக்கொள்ளுவாரு. அப்படின்னா இன்னைக்கு இத நம்ம லைஃபோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, இன்னைக்கு ஏசப்பாவோட பார்வையில நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பாவமா இருந்தாலும், அழுக்கா இருந்தாலும், குப்பையா இருந்தாலும், இன்னைக்கு அவரோட பார்வையில அந்த ஒரே ஒரு விலை உயர்ந்த முத்தா இன்னைக்கு ஏசப்பா நம்மள பார்த்ததுனாலதான், அவர் கொல்லுவதற்காக இன்னைக்கு அவர்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு, அவருடைய மகிமையை துறந்து எல்லா காரியத்தையும் விற்று, இன்னைக்கு அவருடைய ஜீவனை கொடுத்து இன்னைக்கு ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்கு சொந்தமா இன்னைக்கு மாற்றிக் கொண்டிருக்கிற இதுதான் அந்த வியாபாரி செய்த காரியத்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்காய் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியா பெக்யூலியரா எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லாம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்காகவும் ஆண்டவர் அந்த அந்த விலையேற பெற்ற ஒரு முத்தா நம்மளை பார்த்ததுனால இன்னைக்கு ஏசப்பா அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. அதான் எபிரேயர்ல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, அவருடைய பார்வையில நம்ம எல்லாருமே அந்த விலை உயர்ந்த ஒரு முத்தாய் நம்ம பார்க்கப்படுறோம். அந்த ஒரு முத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்காக தான் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே விற்று அந்த வியாபாரி எப்படி அந்த விலை உயர்ந்த ஒரே ஒரு முத்தை பெற்றுக்கொள்றாரோ, இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு அவருடைய பார்வையில நம்ம ஸ்பெஷலா இருக்கிறதுனால, அவருடைய பார்வையில விசேஷித்தவர்களாய் பார்க்கப்படுறதுனால நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்து இன்னைக்கு ஏசப்பா நம்மளை மீட்டு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ மீட்டு கொண்ட நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்களா நம்ம மாறிட்டோம். அப்போ அவருக்கு சொந்தமானவர்களாய் மாறும்போது அவரிடத்துல பங்குள்ளவர்களாயும் இருப்போம். அப்ப அவரிடத்துல பங்குள்ளவர்களாய் இருக்கிற நாம அவருடைய சித்தத்தை அவர் எதற்காக நம்ம அந்த விலை உயர்ந்த முத்தா இன்னைக்கு ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுத்து இன்னைக்கு நம்மள மீட்டு இருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்வதற்கு நாம அர்ப்பணம் உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. இத நம்ம சமாரிய ஸ்திரீயோட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை. அந்த இடத்துல அவங்களுடைய பேர் கூட மென்ஷன் பண்ணப்படல. ஆனா அவங்கள சொல்லும்போது ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி தான் அவங்கள அடையாளப்படுத்தப்படுது. ஆனா ஆண்டவர் எந்த ஸ்திரீ உலகத்தாரால வெறுக்கப்பட்டாலோ, எந்த ஸ்திரீ எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு யாரும் பார்க்காத நேரத்துல, யாருமே இல்லாத மதியான நேரத்துல வந்து தனியா வந்து தண்ணீர் மொள்றதுக்காக அந்த கிணத்துக்கு வராரோ, அந்த அந்த ஸ்திரீய இயேசப்பா அவருடைய பார்வைப்படுது அவங்க மேல. மத்த யார் மேலயும் அந்த பார்வைப்படல. அந்த விலை உயர்ந்த ஒரே ஒரு முத்தா இயேசப்பா அன்னைக்கு அந்த சமாரிய ஸ்திரியை பார்க்கிறாங்க. அந்த ஒரே ஒரு ஸ்திரீ அவருடைய கண்ல பட்டதுனால, அவங்க அவங்க கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. பேசி அநேக காரியங்களை வெளிப்படுத்துறாரு. அவர்தான் மேசியாங்கிறத அந்த சமாரிய ஸ்திரீ புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் யாருக்குமே வெளிப்படுத்தாத அநேக விஷயங்கள இயேசப்பா பிரத்யட்சமா ஆண்டவர் அந்த சமாரிய ஸ்திரீ கூட பேசி
அந்த 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 கான்வர்சேஷன்ல ஆண்டவர் அவருக்கு முற்றிலுமாய் வெளிப்படுத்தி, அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தார் எல்லாத்தையுமே அந்த கான்வர்சேஷன்ல பார்க்கிறோம். பார்த்துட்டு அந்த ஸ்திரீ எப்படி அவ அவ எப்படி ஆண்டவர்கிட்ட பேசினாலும், பேசிட்டு அவளுக்குள்ள வந்த ஒரு மாற்றம் என்ன அப்டின்னா, அவ போயிட்டு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் சொல்றா. அவளுடைய பழைய வாழ்க்கையும் சொல்லி, அவளோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி, அவ மூலமா அநேக ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்துறா. அந்த விலை உயர்ந்த ஒரு முத்தா இன்னைக்கு நாம பார்க்கப்படுறோம் அப்டின்னா, இந்த சமாரிய ஸ்திரீ என்ன செஞ்சாங்களோ, இன்னைக்கு அவங்களும் ஆண்டவர ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்கல. சும்மா இருக்காம அவங்க இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைய கொண்டு போய் சேர்த்து, அந்த விலை உயர்ந்த ஒரு முத்து எந்த நோக்கத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்டதோ, அந்த நோக்கத்த சமாரிய ஸ்திரீ செஞ்சு முடிச்சாங்க. அதான் அந்த வசனத்துல யோவான் 4வது அதிகாரத்துல அவங்க சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொன்ன வார்த்தை நிமித்தம் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி 39வது வசனத்துல அந்த சமாரிய ஸ்திரீய குறிச்சு சொல்லப்பட்டிருக்கும். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணது அந்த ஒரே ஒரு ஸ்திரிய தான். அந்த ஒரே ஒரு ஸ்திரிய அவர் சூஸ் பண்றாரு. அவ் அ அந்த அந்த சூஸ் பண்ண ஸ்திரீ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றா. அவ வாழ்க்கை மாறுது. அவ மட்டும் மாறல. அவள் மூலமாய் அநேக ஜனங்களும் கர்த்தருக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுறாங்க. அவளும் கனியுள்ள ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து அநேகருக்கு கனி குடுக்கிற ஒரு வாழ்க்கையை அன்னைக்கு அந்த சமாரிய ஸ்திரீ வாழ்றா. இன்னைக்கு கர்த்தர் இந்த இப்படி ஒரு 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 அர்ப்பணத்த ஏசப்பா இன்னைக்கு நம்மகிட்டயும் எதிர்பார்க்கிறாங்க. அந்த விலை உயர்ந்த முத்தா இன்னைக்கு ஏசப்பாவோட பார்வையில நம்ம பார்க்கப்படுறோம் அப்படின்னா, அந்த விலை உயர்ந்த முத்தை இன்னைக்கு அவருடைய பங்கு, அவருடைய சொத்துன்னு சொல்லி இன்னைக்கு நம்மள பிரித்தெடுத்திருக்கிறாரு. அவரிடத்துல பங்குள்ளவர்களா நாம இருக்கிறோம் அப்படின்னா, அவர் எதற்காக நம்மளை தெரிந்தெடுத்தாரோ, எதற்காக நம்மள பிரித்தெடுத்தாரோ, அந்த நோக்கத்த அந்த சித்தத்த செய்வதற்கு நாம இன்னும் அர்ப்பணம் உள்ளவர்களா, இன்னும் ஜாக்கிரதை உள்ளவர்களா, இன்னும் அவருடைய சித்தத்த செய்வதுல ஆர்வம் உள்ளவர்களா, இன்னும் ஆண்டவரோட காரியத்துல இன்னும் என்ன செய்யணுங்கிற ஒரு அந்த ஆரம்பத்துல நம்ம எப்படி அவர பற்றிக் கொண்டோமோ, அந்த காரியத்துல இன்னும் உறுதியா இருக்கணும்னு சொல்லி இயேசப்பா விரும்புறாங்க. இந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவர பற்றிக் கொண்ட விதம், அவ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மேபி அந்த இடத்துல போய் சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு கிராமமா போய் சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு பட்டணமா போய் சொல்லியிருக்கணும். நான் செஞ்ச எல்லாத்தையுமே ஒருத்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டார். அவர் மேசியா தான். நீங்க வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த சமாரியா நாடு முழுவதும் அவ போய் சொல்லியிருக்கணும். அவ ஆரம்பத்துல கர்த்தரை பற்றிக்கொண்ட விதம், முடிவு பரியந்தம் அதுக்கு அவ உண்மையா இருந்தா. முடிவு பரியந்தம் ஏசப்பாவ அநேக இடத்துக்குள்ள சொல்லப்போனா. அதான் நம்ம ஒரு வசனத்த வாசிப்போம்ல. நம் ஆரம்பத்திலே அந்த கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நம்ம பற்றிக் கொண்டிருப்போமாகில் அவரிடத்துல பங்குள்ளவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம ஆரம்பத்துல அவரை ஏற்றுக்கொண்ட நாளுல அவரிடத்துல அவரை நம்ம பற்றிக் கொண்ட விதத்துல நம்ம எவ்வளவு நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தோமோ, எவ்வளவு தூரம் அவர் மேல வாஞ்சியுள்ளவர்களா இருந்தோமோ, எவ்வளவு தூரம் அவர் மேல நம்ம சார்ந்திருந்தோமோ, இன்னைக்கு அதே ஒரு வைராக்கியத்தோட நம்ம கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் இருப்போம்னா, நாம தான் அவரிடத்துல பங்குள்ளவர்களா இருக்கணும். இந்த விலை உயர்ந்த முத்து அந்த முத்தோட வேலை என்ன அப்டின்னா, இந்த ஆரம்பத்துல நாம அவரிடத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் அவரிடத்துல பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு, நாம எந்த நம்பிக்கைய ஆரம்பத்துல கொண்டிருந்தோமோ, அந்த நம்பிக்கையில கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும்னு சொல்லி இயேசப்பா விரும்புறாங்க. அந்த நம்பிக்கையில கடைசி வரைக்கும் இன்னும் நம்ம அதிகமாய் ஓடணும்னு சொல்லி இயேசப்பா விரும்புறாங்க. அந்த முடிவு பரியந்தம் அந்த காரியத்த நம்ம காத்துக் கொள்ளும்போது, எந்த இடங்களையும் வழி விலகி போகாதபடிக்கு, எந்த இடத்துலயும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு, எந்த இடத்துலயும் சின்னதா ஒரு காரியம் வந்தாலும் அது நம்ம இடறி போகாதபடிக்கு, முடிவு பரியந்தம் அதுல நிலைத்திருக்கணும். ஏன்னா யூதாஸ் ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை யூதாஸ் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளல. அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா வேற ஒருத்தங்க வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆரம்பத்துல நாம பற்றிக் கொண்டிருக்கிற நம்பிக்கை, ஆரம்பத்துல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், ஆரம்பத்துல நாம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்ப கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் அதில் நம்ம நிலைத்திருக்கிறதுக்கு இன்னைக்கு ஏசப்பாட்ட பலத்த கேட்க போறோம். நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் மாத்திரம் தான் அவரிடத்துல பங்குள்ளவர்களா இருக்கிறோம். இதற்காக தான் அந்த விலை உயர்ந்த ஒரே ஒரு முத்தா இன்னைக்கு ஏசப்பா எல்லாவற்றையும் கொடுத்து இன்னைக்கு நம்மள பிரித்தெடுத்திருக்கிறாரு. அவருடைய பார்வையில விசேஷித்தவர்களாய் நம்ம பார்க்கப்படணும் அப்படின்னா, அவரிடத்துல பங்குள்ளவர்களாய் நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஆரம்பத்துல கொண்டிருக்கிற நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நம்ம பற்றி கொண்டிருக்கணும். முடிவு பரியந்தம் இன்னும் நம்ம அவருக்குள்ள நிலைத்திருக்கணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க. இன்னைக்கு ஏசப்பாட்ட கேட்க போற ஆண்டவரே, முடிவு பரியந்தம் உண்மையிலே நான் நிலைத்திருக்க, ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை விடாமல் பற்றி கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்க பார்வையில ஒருவேளை அந்த விலை உயர்ந்த முத்தா ஆரம்பத்துல பார்க்கப்பட்டனா, சில இடங்கள்ல நான் வழி விலகி போயிருக்கலாம். சில இடங்கள்ல என்னுடைய ட்ராக் சேஞ்ச் ஆயிருக்கலாம். சில இடங்கள்ல அநேக நேரங்கள்ல உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம, உங்க சித்தத்தை செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா ஆரம்பத்துல கர்த்தர் எனக்கு குடுத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற ரட்சிப்ப இன்னும் நான் அதிகமாய் காத்துக் கொள்ளுவதற்கும்
இன்னும் அதிகமாய் நான் அதுல உறுதியாய் பற்றிக்கொண்டு நிலைத்திருப்பதற்கும் எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் உண்மையான இருதயத்தோட இன்னைக்கு ஆண்டவரோட கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து கேட்க போறோம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்த ஆண்டவரே, ஆரம்பத்துல பற்றி கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் அதுல நிலைத்திருக்க உம்மிடத்துல பங்குள்ளவர்களாய் மாற எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு கேட்க போறோம். அவருடைய பார்வையில விலை உயர்ந்த அந்த ஒரே ஒரு முத்தா இன்னைக்கு நம்ம பார்க்கப்பட்டிருக்கிறோம்ல. அந்த விலை உயர்ந்த முத்து அவரிடத்துல பங்குள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய சித்தத்துல இன்னும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில, இன்னும் அவர் மேல இருக்கிற அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொள்ளுகிறதுல, அவருடைய சித்தத்தை செய்கிறதுல, இன்னும் ஏசப்பாக்குள்ள அதிகமாய் அதிகமாய் பலப்பட்டு, இன்னும் அது ஏசப்பாக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்கான கிருபை இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஏசப்பாட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, அப்பா அந்த விலை உயர்ந்த ஒரே ஒரு முத்தாய் சமாரிய ஸ்திரீ உங்களிடத்துல பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கு உங்க சித்தத்த அநேக இடங்கள்ல செஞ்சாங்கப்பா. அவங்களும் கனியுள்ள வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அநேகருக்கு கனி குடுத்தாங்க. அந்த கனி நிலைத்திருக்கும்படி அவங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது. இன்னைக்கு என் வாழ்க்கையும் ஆண்டவரே நீங்க விரும்புகிறபடி ஆரம்பத்துல கொண்டிருக்கிற நம்பிக்கைய நான் முடிவு பரியந்தம் காத்துக் கொள்ளுவதற்கும், உம்மிடத்துல பங்குள்ளவர்களாய் மாறுவதற்கும் என்ன ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இந்த நாளுல கூட ஏசப்பா, அப்பா அந்த விலை உயர்ந்த ஒரே ஒரு முத்தை நீங்க பார்த்து கொள்ளுவதற்கு, அப்பா எல்லாவற்றையும் விற்று இன்னைக்கு உங்களுடைய ஜீவனை குடுத்து எங்கள மீட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் ஆரம்பத்துல பற்றிக் கொண்டிருந்த அந்த நம்பிக்கைய முடிவு பரியந்தம் விடாது அதில் நிலைத்திருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. இன்னும் உம்மிலே பலப்படக்கூடிய இருதயத்த தாங்க. அப்பா இன்னும் உங்க சித்தத்தை செய்யக்கூடிய இருதயத்தை தாங்க. இன்னும் உங்க வார்த்தையில நிலைத்திருக்கக்கூடிய இருதயத்த தாங்க. ஆண்டவரே ஆரம்பத்துல கர்த்தர் அப்பா எங்களுக்கு குடுத்திருந்த ரட்சிப்புல நாங்க எவ்வளோ அப்பா அதுல சந்தோஷத்தோட அதுல இன்னும் நாங்க வைராக்கியமா எழும்பி ஓடி செயல்பட்டு கொண்டிருந்தோமோ, அதே ஒரு நம்பிக்கைய, அதே ஒரு கிருபைய ஆண்டவரே இந்த நாளுல எங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தீங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உங்களுடைய ரட்சிப்புல கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இன்னும் நாங்க பலப்படவும், அநேகருக்கு கனி குடுப்பதற்கும் கர்த்தர் எங்கள உ உத பயன்படுத்துங்கப்பா. அதற்காக கர்த்தர் எங்கள பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கரங்கள தாழ்த்தி வெறுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கு மறவாதே. ஆமென். தேங்க் யூ.